أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியாக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. மக்காவில் சிலை வணக்கத்தின் ஆரம்பம். குறைஷி கோத்திரத்தார் நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் வலுவாமல் இருந்து ஒரே இறைவனை வணங்கி வந்தனர். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்புக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னர் அம்ரு பின் லுஹையில் குஜாயி என்பவன் பெரும் செல்வந்தனாக விளங்கினான். இவனிடம் 20,000 ஒட்டகங்கள் இருந்தன. இது அக்காலத்தின் பெரும் கௌரவமாகும். ஒரு முறை இவன் ஷாம் தேசம் சென்றிருந்தான். அங்குள்ளவர்கள் சிலைகளை பூஜிப்பதைக் கண்டு என்ன ஏன் என கேட்டான். அதற்கு அவர்கள், இந்த சிலைகள் எங்கள் தேவைகளை நிறைவேற்றுகின்றன, போரில் வெற்றியை தருகின்றன, மழை பொழிய செய்கின்றன என்றனர். அம்ரு என்பவனுக்கு இந்த சிலை வணக்கம் நல்லதாகப்பட்டது. கொஞ்சம் சிலைகளுடன் திரும்பிய அவன் அவற்றை காபாவை சுற்றிலும் வைத்தான். காபா என்பது அரபியர்களின் மையமாகும். எனவே அனைத்து கோத்திரத்தாரிடமும் மெல்ல மெல்ல சிலை வணக்க கலாச்சாரம் உருவாகியது. இவ்வாறாக சிலை வழிபாட்டு முறை இவன் மூலம் தோன்றியது. இவனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, அம்ரு பின் லுஹையில் என்பவனை நரகத்தில் கண்டேன். அவன் தனது ஆசன பகுதியை தரையில் இழுத்து கொண்டே சென்றான் என குறிப்பிட்டுள்ளார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். பேரித்த மரக்கிளை வாளாக மாறுதல். உஹது போரில் அப்துல்லாஹ் பின் ஜாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாள் உடைந்து போனது. நபியவர்கள் ஒரு பேரித்தங்கிளையை அவரின் கையில் கொடுத்ததும் அது வாளாக மாறியது. மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. கணவரின் கடமையை நிறைவேற்றுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டவள் என வினவினார்கள். ஒரு பெண் தனது கணவனுக்கே அதிகம் கடமைப்பட்டவள் என நபியவர்கள் பதிலளித்தார்கள். மீண்டும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஒரு ஆண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டவன் என கேட்டதற்கு, தனது தாய்க்கு ஒரு ஆண்மகன் அதிகம் கடமைப்பட்டவனாகிறான் என நபியவர்கள் பதிலளித்தார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. பயம் நீங்க ஓதும் துவா. ஒரு நபர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பயமாக இருக்கிறது என்று முறையிட்டார். உடனே நபியவர்கள் இந்த துவாவை கற்பித்தார்கள். சுபஹானல் மலீக்கில் குத்தூஸ் ரப்பில் மலாயிகதி வர்ரூஹ் ஜல்லலதி சமாவாத்து வல் அர்லு பி இஸ்ஸதி வ ஜபரூத். பொருள்: வானவர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் இரட்சகனான அரசனின் தூய்மையை போற்றுகிறேன். அவனின் கண்ணியத்தாலும் வல்லமையாலும் பூமியின் வானமும் பிரகாசமாக உள்ளன. ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார். தம் நண்பருக்கு அனுசரணையாக இருப்பவரே அல்லாஹ்வின் கண்ணோட்டத்தில் சிறந்த நண்பராவார். மேலும் தனது அண்டை வீட்டாரிடம் அனுசரணையாக நடந்து கொள்பவரே அல்லாஹ்விடம் சிறந்த அண்டை வீட்டாவார் என நபியவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. ஈசா நபியை இறைவனாக நம்புதல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ் மூவரில் மூன்றாமவனும் என்று கூறியவர்கள் நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரே இறைவனை தவிர வேறு கடவுள் இல்லை. அவர்கள் சொல்வதிலிருந்தும் அவர்கள் விளக்கவில்லையானால் நிச்சயமாக அவர்களில் நிராகரித்தோருக்கு துன்புறுத்தும் வேதனை கட்டாயம் வந்தடையும். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகில் உண்பதும் பருகுவதும் சில நாட்களே. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், உலகில் இன்னும் கொஞ்ச காலம் நீங்கள் புசித்து கொண்டும் சுகித்து கொண்டும் இருங்கள். நிச்சயமாக நீங்கள் குற்றவாளிகளே. அதாவது இவ்வுலக வாழ்க்கை சில காலமே. இதில் மூழ்கி தனது மறுமை வாழ்க்கையை மறந்துவிட்டால் மறுமை நாளன்று நீங்கள் குற்றவாளிகளாக எழுவீர்கள்.
8வதாக மறுமையை பற்றி. சொர்க்கத்தின் குறைந்த வெகுமதி. சொர்க்கத்தில் மிக குறைவான அந்தஸ்துடையவர் யாரெனில் அவருக்கு 1000 மாளிகைகள் இருக்கும். ஒவ்வொரு மாளிகைகளுக்கு இடையில் ஓராண்டு நடக்கும் தொலைதூர இடைவெளி இருக்கும். அருகிலுள்ள மாளிகையை பார்ப்பது போன்ற தூரத்திலே மாளிகைகளையும் பார்ப்பார். ஒவ்வொரு மாளிகையிலும் அழகிய கருவிழிகளுடைய கன்னியர் இருப்பார். உயர்தரமான தோட்டங்களும் பணிவிடை செய்திட சீரர்களும் அங்கிருப்பார்கள். அவர் எதை விரும்பினாலும் அது சமர்ப்பிக்கப்படும் என நபி அவர்கள் கூறினார்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். முன் சப்பையின் பயன்கள். நபியவர்கள் ஆட்டின் முன் சப்பை கறியை பெரிதும் விரும்புவார்கள். விளக்கம்: ஆட்டிறைச்சியில் கழுத்துக்கறியும் முன்சப்பை கறியும் மிருதுவான பகுதியாகும். அதை சாப்பிடுவதால் இறப்பை கனமாவதில்லை என அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். 10வதாக அன்னலாரின் அறிவுரை. மரணத்தை நினைத்தல். உலகத்தை வெறுப்பதற்கும் மறுமையை விரும்புவதற்கும் மரணத்தை நினைத்தாலே போதும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.